ஃபிலிம் கிங் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் பிளாஸ்ட் திரைப்படம் வரும் மே 28 முதல். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு பாக்குறப்ப 23,880 ஓப்பன் ஆச்சு. ஹைன்னு பாக்குறப்ப 23,983 டச் பண்ணிட்டு லோ 23,858 டச் பண்ணி வெறும் 6 புள்ளிகள் மட்டுமே சரிஞ்சு 23,907 வந்து முடிவடைஞ்சிருக்கு நிப்டி 50. இன்னைக்கு என்எஸ்சில 3,422 ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆச்சு. அதுல அட்வான்ஸ் பாக்குறப்ப 1,772, டிக்ளைன் 1,535, எந்த விதமான மாற்றமும் இல்லாத ஸ்டாக் 115, அப்பர் சர்க்கியூட் 129, லோயர் சர்க்கியூட் 92, 52 வீக் ஹை 125, லோ வந்து 42. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட்ல எந்த விதமான சிக்னிபிகன்ட் சேஞ்சஸுமே வந்து கிடையாது. நிப்டி நெக்ஸ்ட் 50ல மட்டும் 1.43% அதிகமா வந்து முடிவடைஞ்சிருக்கு. செக்டரோல பாக்குறப்ப நிப்டி மீடியா 3.5% ஏற்றமாய் வந்து முடிஞ்சிருக்கு. அப்படியே சென்செக்ஸ் வந்தோம்னா 141 புள்ளிகள் சரிஞ்சு 75,867 முடிவடைஞ்சிருக்கு. அடுத்து கமாடிட்டிக்கு வருவோம். கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்ட் ஜூன் மாத ஒப்பந்தம் 0.57% 1,56,724 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் 1.28% சரிஞ்சு 2,67,157 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காப்பர்லயும் ஜிங்க்லயும் எந்த விதமான மாறுதலும் இல்ல. குரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் 3.85% கிட்டத்தட்ட 4% சரிஞ்சு 8,667 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பத்தி பொருளாதார நிபுணர் ரிஜித் தாமஸ் சார்ட்ட கேட்போம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிவி. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். நேத்துக்கு பாக்குறது இன்னைக்கு பாக்குறப்போ ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. என்எஸ்சிலையும் சரி பிஎஸ்சிலையும் சரி அட்வான்ஸ் டிக்ளைன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து இருக்கு. 52 வீக் ஹை லோல மட்டும் ஒரு நல்ல ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் மாதிரி வந்து தெரியுது. 125 இங்க 42 அப்படின்னு சொல்லிட்டு சார். செக்டாரை பாக்குறப்பையும் கூட நிப்டி மீடியா மட்டும் தான் ஒரு 3% ஹையா வந்து போயிருக்கு. எப்படி சார் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி சார் இருந்திருக்கு? இல்ல முக்கியமா நம்ம பார்க்கணும்னா மார்க்கெட் வந்து பொதுப்படியாவே ரொம்ப நாளாவே ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு. அந்த ரேஞ்சை விட்டு எங்கேயும் வெளியில போகவில்லை. அந்த ரேஞ்சுக்குள்ள சில டைம் கொஞ்சம் அந்த ஹையர் சைடு ஆஃப் த ரேஞ்ச், சில டைம் லோவர் சைடு ஆஃப் த ரேஞ்ச். இதுதான் பெரிய அளவுல கடந்த ஒரு 2 வாரமா 3 வாரமா நடந்திருக்கக்கூடிய கதை. அந்த ப்ராடர் ரேஞ்சுக்குள்ள இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கன்சால்டேஷன் ஆயிருக்கிறது. முக்கியமா அந்த 23,880 அப்படின்ற ஒரு லோ. அதே போல ஹை பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த 24,000க்கு ஜஸ்ட் பிலோ 23,985 அந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட ஹை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளாவே சந்தை இருந்திருக்கிறது. மோர் சோ பிகாஸ் அந்த அன்சர்டனிட்டி வந்து காலையிலேயே நமக்கு தெரிஞ்சிருது. பெரிய நீக்கங்கள் எதுவே பெருசுமா இருக்காது. ஏன்னா எக்ஸ்பைரி முடிஞ்ச கையோடு நம்ம லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் இந்த இதெல்லாம் பார்த்தோம்னாலே ஆல்மோஸ்ட் ஈவன் பேலன்ஸா இருந்தது. பிளஸ் ஈரான் யுஎஸ் போர்ல எந்த விதமான அந்த ஒரு க்ளோசர் நெருங்கி வருது, ஆனா மறுபடியும் தூரமா போறது, திரும்பி கைக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கு, மறுபடியும் தூரமா போறது. ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ். பிளஸ் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 250-300 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வேற இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இனிமே தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதுமே மீதி இருக்கிற ஓரிரு நாட்களுக்குமே ஏறக்குறைய அதுதான் இருக்கும். ஏன்னா ரிசல்ட் சீசன் முடிகிற கட்டத்துல இருக்கிறது. ஸோ ஐ திங்க் ஓவரால் பெரிய ஒரு இன்சென்டிவ் ஃபார் கிரேட் மூவ், பெரிய ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான ஒரு இன்சென்டிவ் சந்தை கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைட்டா ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் இருந்திருக்கு. அண்ட் அப்படிதான் இருக்கும் till some trigger actually happens to push the market higher. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். ஏதாவது நடுவுல ட்ரிகர் பாயிண்ட் ஏதாவது இருக்குங்களா ஒரு 10-15 நாள்ல வரக்கூடிய நாட்கள்ல? இல்ல, எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 31st ஏதாவது ஒரு டீல் வரும் அப்படின்றதான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா முக்கியமா நமக்கு இப்ப தேவை வந்து அந்த ஈரான் யுஎஸ் பீஸ் அக்ரிமெண்ட் ஏதோ ஒன்னு சைன் பண்ணாதான் that will be the most favorable outcome. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் அதுதான். மற்றபடி பெரிய அளவுல ஒரு மாற்றங்கள் நீக்கம், இப்போ ருப்பி வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகி 80க்கு வருது, இதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ அதனால நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே அந்த ஒரே ஒரு டீல் மட்டும்தான். அது சைன் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 31st நடக்க வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. இது வந்து என்னோட எதிர்பார்ப்பு சரி. பட் ட்ரம்ப் எப்படி நினைக்கிறாருன்றது நமக்கு தெரியாது. திடீர்னு அவர் கோல் போஸ்டை மாத்தி இருக்கும்போது அதோடைய கஷ்டங்கள் பிரயாசங்கள் அப்படிதான் இருக்கும். பட் ஐ ஹோப் தட் பிஃபோர் ஜூன் பிகின்ஸ் நமக்கு ஒரு டீல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டா ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த இதெல்லாம் டீல்லாம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க சார்.
சார், மார்க்கெட் பழைய நிலைமைக்கு வருமா? மார்க்கெட்டோட பழைய நிலைமை வந்ததுனால நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது கேள்வி. இப்ப மார்க்கெட்ல வந்து ஒரு எல்லாத்துமே மார்க்கெட் தரக்கூடிய சூழல்கள் வந்து நமக்கு ஒரு பாடமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பழைய நிலைமைக்கு வந்தா அது 24,500 பக்கம் போயிருந்தா என்ன செய்ய போறீங்க, 23,500 வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதான் வித்தியாசம். சோ எந்த விதமான ஒரு சந்தை சிச்சுவேஷன்லயுமே நம்ம வந்து கையாளக்கூடிய கேப்பபிலிட்டி நமக்கு இருக்க வேண்டும். ஐ திங்க் தட் இஸ் வாட் மேக்ஸ் அ குட் இன்வெஸ்டர் ஆர் அ குட் ட்ரேடர். இது வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் மறந்துடலாம் விட்டுடலாம் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே எந்த ஒரு இன்வெஸ்டருக்குமே இந்த கடந்த ஒரு 3 வார 4 வார சூழல் வந்து அந்த ரேஞ்ச் பவுண்டா இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து டிஃபிகல்ட் திங். பட் ட்ரேடர்ஸுக்கு வந்து அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு குறுகிய ரேஞ்ச் இருக்கும்போது it offers excellent entry and exit points for people to get in and exit. So it actually கடந்த ஒரு மாதமாவே கூட நம்ம வைத்துக்கலாம். இது ஆக்சுவலி வெரி ஃபண்டாஸ்டிக் ட்ரேடர்ஸ் மார்க்கெட், ஒரு ட்ரேடிங்கான அருமையான ஒரு சந்தைன்னு தான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டா இந்த போர் வந்து எப்படியும் முடிவு செவி நான் நினைக்கிறேன் 31ஆம் தேதி முடிக்குதோ இல்லையோ, இவென்ச்சுவலா ஏதாவது ஒரு பீஸ் ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல ஏதாவது ஒரு கூடிய சீக்கிரம் விரைவில் அந்த அக்ரிமெண்ட் வந்து டெஃபினட்டா நடக்கும். அப்படி இருக்கும்பொழுது டெஃபினட்டா ஒரு ஸ்விங் ஆன் தி அப்சைட் வந்து ஷுவர் ஷார்ட் வந்து நமக்கு கிடைக்கும். கச்சா எண்ணெய் விலை இறங்கும், இன்ஃபிளேஷனரி பிரஷர் நீண்ட கால அடிப்படையில கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஐ திங்க் ஓவரால் சந்தைக்கு வந்து அந்த ஒரு பூஸ்ட் கிடைக்கும். பட் இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த FII எக்ஸிட் இது எல்லாமே வந்து உடனடியா ரிவர்ஸ் ஆகி நம்ம சந்தைக்குள் பெரிய அளவுல விட்டு அதாவது வெளியேற்ற அதே வேகத்துல வந்து உள் வருமான்றது we have to wait and watch. ஏன்னா that is still a question of valuations. But definitely ஒரு ஷார்ட் ரேலி, ஒரு ஸ்ட்ராங் ரேலி கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நம்ம சந்தைக்கு இருக்கிறது. அண்ட் பழையபடி அந்த 24,500 கிட்ட போகின்ற ஒரு பாசிபிலிட்டி டெஃபினட் ஆகிருக்கு. 24,500 அதையும் நம்ம வச்சுக்கலாம் சார். அப்ப என்னென்ன மாதிரி நம்ம ஸ்டாக்ல என்னென்ன மாதிரி செக்டாரா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் வரக்கூடிய நாட்கள்ல? பண்ணக்கூடாததுதான் இப்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா நீங்க நீண்ட கால இப்ப இது வந்து ரொம்ப ஜெனரல் கொஸ்டின், நம்ம 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடிய ஒரு கேள்விதான் நீங்க கேட்டீங்க எந்த செக்டர் அப்படின்றது. ஏன்னா இதுக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்கறவங்க வந்து பல விதமான நேர்கள் இருப்பாங்க. இப்போ ரொம்ப நீண்ட கால அடிப்படையில் இருக்கக்கூடியது முதலீட்டாளர்கள் அப்படின்னா அவங்க வந்து ஏரோஸ்பேஸ் இல்ல டிஃபென்ஸ் இந்த மாதிரி செக்டர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கலாம். இப்போ குறுகிய கால முதலீட்டாளர்கள் அப்படின்றது ஒரு குவார்டர் டு குவார்டர் ட்ரேட் பண்றவங்க, ரிசல்ட் அடிப்படையில் ட்ரேட் பண்றவங்க I think more importantly should look at more AI related அந்த மாதிரி இருக்கக்கூடியது கோர் IT இல்லாமல் AI related ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பாக்குறது நல்லது. அதே போல ஹெல்த் கேர், பவர் ஜெனரேஷன், ஆயில் அண்ட் கேஸ் இது எல்லாமே வந்து கவனிக்கத்தக்க கவனம் தேவையான செக்டர்ஸாக எனக்கு தெரிகிறது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் இட். அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர். ஸோ டெஃபினெட்லி மெடிக்கல் டூரிசம் வந்து இப்போ ஒரு ஸ்லம்பா இருக்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஃபிளைட்ஸ் நிறைய செயல்படவில்லை எக்ஸெட்ரா. ஸோ தட் ஷுட் பிக் அப் அட்லீஸ்ட் இந்த ஏஷியன் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய அந்த மெடிக்கல் டூரிசம் செக்டர். ஸோ மெடிக்கல், ஃபார்மா இது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு செக்டராக அமையும். ஆல்சோ ஏவியேஷன், ஏன்னா ஹாலிடே சீசன் பெரும்பாலுமே பெரிய அளவுல டிராவல் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் பயணிகள் வந்து செல்லவில்லை, உள்நாட்டிலேயே சுத்திட்டு இருக்கவங்க. அதையும் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் இது எல்லாமே நடந்திருக்கக்கூடியது, எல்லாமே கர்ப்டா இருக்கு. ஸோ ஐ திங்க் பீப்புள் மே ஆக்சுவலி கெட் அவுட் அண்ட் டிராவல் மோர். ஸோ டிராவல் ஏவியேஷன் செக்டர் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ அப்படின்றதையும். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் மான்சூன் செட்டின் ஆகக்கூடிய ஒரு சீசன். மான்சூன் நார்மலா இருக்குமா இருக்காதா, ஏன்னா சூப்பர் எல்னினோ வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மான்சூன் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. So definitely care எடுக்க வேண்டியது வந்து fertilizer, agriculture related stocks. So I think we have a mixed bag going forward from here. சார் இன்னைக்கு வந்து நிறைய Q4 ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஏதாவது கவனிக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் ஏதாவது இருக்கா? கவனிக்க வேண்டியது முக்கியமா இருந்தது குமின்ஸோட ரிசல்ட்ஸ். இன்ஃபேக்ட் அதே போல ஆல்மோஸ்ட் 280-300 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்தது. நம்ம இன்னும் வந்த வண்ணமா தான் இருக்கிறது, இன்னும் முடியவில்லை. ஸோ ஐ திங்க் வி ஹேவ் a lot of results that are actually coming in. I think Siemens ஓட ரிசல்ட்ஸ், lot of these last stretch of good companies ஓட ரிசல்ட்ஸ் வந்து நிறைய இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ as they keep coming in, I think we have to watch. பட் ஓவராலா நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு 2,500 கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்கிறது. சரி, அது வந்து ஆல்மோஸ்ட் 1:1 இல்ல 1:1.13 அப்படின்னா ஒவ்வொரு வினர் நம்ம ஒரு கெய்னர் அப்படின்னு சொல்லும்போது ரெவென்யூ, வருவாய், லாபம், குவார்டர் ஆன் குவார்டர் இல்ல வருடத்துக்கு வருடம் கம்பேர் பண்ணும்போது ஏற்றம் தந்திருக்கக்கூடிய கம்பெனிஸ் வர்சஸ் லூசர்ஸ்னா லாஸ் மேக்கிங், அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் இல்லது வருவாய் குறைவு இல்ல ப்ராஃபிட் குறைவு அப்படின்னு இருக்கக்கூடியது ஆல்மோஸ்ட் 1:1 ரேஷியோல கிட்டத்தட்ட தான் இருக்கிறது. ஸோ இங்க வந்து 1,300 இருந்தா இங்க வந்து 1,100 லூசர்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் அ மிக்ஸ்ட் பேக். 50% ஒவ்வொரு கெய்னருக்கும் ஒவ்வொரு லூசர் இருக்கிற மாதிரி இந்த ரிசல்ட் சீசனும் பெரிய அளவுல நம்ம எதிர்பார்ப்புகள் நான் வைக்கவில்லை. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஹவ் த ரிசல்ட்ஸ் ஹவ் பிளேட் அவுட்.
மோர் சோ பிக் நேம்ஸ் பெரிய ரிசல்ட்ஸ் வந்து தரவில்லை. எல்லாமே சிங்கிள் டிஜிட் 5%, 6%, 4%, 7% தான் பெரிய நெட் ப்ராஃபிட் கெயினா இருக்கட்டும், ரெவென்யூ growth இருக்கட்டும். நிறைய கம்பெனிஸ் ரெவென்யூ பெரிய அளவில் வந்து நெட் ப்ராஃபிட் வளர்ச்சி கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸும் அதே போல இருக்கிறது. ஹவர் மெனி ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எதிர்பாராத சில ஸ்டாக்ஸ் இன்னும் நம்ம வந்து அந்த ஸ்டாக் எல்லாம் கவனிச்ச கூட மாட்டோம். சரி, அந்த ஸ்டாக் எல்லாம் கூட சூப்பர் ரிசல்ட் தந்திருக்கக்கூடியது நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரைசாக்கா இருக்கட்டும், பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி செலக்ட் கம்பெனிஸ் ஆக்சுவலி டெலிவர்ட் ஜேகே டயர் எக்ஸலன்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் அது பிக் அண்ட் சூஸ் பண்ணி நம்ம முதலீடு செய்யறதுல எந்த விதமான ஐ திங்க் தட் பிகம்ஸ் அ மோர் சிறப்பான இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கரன்சி எப்படி சார் இருந்தது? இன்னைக்கு கரன்சி பெரிய அளவுல ஐ திங்க் ஒரு மாற்றமோ வீழ்ச்சியோ நம்ம வந்து கவனிக்கவில்லை. ஐ திங்க் ஸ்டேயிங் பர்டிகுலர்லி இன் த சேம் பிரைஸ் லெவல், அந்த 95 அந்த ரேஞ்சில தான் இருக்கிறது. 95-20, 95-70, 95-60 அதுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கிறது. ஸோ பெரிய அளவுல ஒரு மாற்றம் வந்து அங்க கரன்சிக்கு வரவில்லை. ஆர்பிஐ ஒரு சில மெஷர்ஸ் எல்லாம் எடுத்ததாக நம்ம பார்த்தோம், பட் எல்லாம் டெம்பரரி ஃபேஸ் தான். பட் ஓவரால் ஐ திங்க் ஹோல்டிங் ஸ்டடி அட் தட் 95-96 பேண்ட்வித். சிறப்புங்க சார். நாளைக்கு ஆக்சுவலி மார்க்கெட் லீவ் கரெக்ட்டுங்களா சார்? ஆமா கரெக்ட். ஓகே, நாளை மறுநாள் தான் இருக்கும். நாளை மறுநாள் எப்படி சார் இருக்கும் ரேலி? ரேலி வரும்னு எதுக்காக எதிர்பார்க்கீங்க நீங்க? அத்தனை பிரச்சனையே. நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு அதாவது உலக சந்தைகள் நாளைக்கு செயல்படக்கூடிய சந்தைகளாக இருக்கிறது. எக்ஸப்ட் மேபி வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல விடுமுறையா இருக்கலாம். பட் ஐ திங்க் யூஎஸ் மார்க்கெட்ஸ் இருக்கட்டும், யூரோப்ல இருக்கட்டும், அதே போல சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே நாளைக்கு செயல்படக்கூடிய மார்க்கெட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஃப்ரைடே ஓபன் ஆகும்போது நாளையோடைய மூவ் பிளஸ் ஃப்ரைடேயோட எக்ஸ்பெக்டேஷன் கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஒரு நாள்ல நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வாலடைல் செஷனா இருக்கும். இன்றைக்கு நாளைக்கு உள்ள இந்த டீலுக்குள்ள ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அண்டர் டோன் சந்தைக்கு கிடைக்குமானால் கச்சா எண்ணெயோட விலை இறக்கம் டெஃபினட்டாக நடக்கும். அதே சமயத்துல ஒரு கேப் அப் கிடைக்கிற வாய்ப்பு வெள்ளிக்கிழமை இருக்கிறது. ஒருவேளை பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் அண்ட் காமெண்ட்ரி வந்தால். அப்படி இல்லை என்றால் நாளையோட மார்க்கெட் மூவ் பிளஸ் ஃப்ரைடேயோட எக்ஸ்பெக்டேஷன் சேர்ந்து ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி a very volatile session on Friday for us to trade on. ஏன்னா இந்த மாதத்துடைய கடைசி வர்த்தக நாள் வந்து வெள்ளிக்கிழமை ஆகும். அடுத்த வாரம் துவங்கும் போது நம்ம ஜூன் மாசத்துல இருப்போம். So that will be the last trading session for the month of May. Friday will be the last trading session. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு volatile session unless ஒரு ட்ரேட் டீல் சம்பந்தப்பட்ட ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இன்னைக்கோ நாளைக்கோ கிடைக்கும் பட்சத்தில் மட்டுமே. ஃபைன் சார். டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நமக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சுபீஷ். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்க சுபாஷ் கெராஜ் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாகியுள்ள பிளாஸ்ட் திரைப்படம் வரும் மே 28 முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.